சுக்கிர சாந்தி ஹோமம். யார் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரோ அவங்களுக்கு காலதாமதம் தான் திருமணம் நடக்கும். சுக்கிரன் 7 இருந்தால், காரகத்துவம் 7 இருந்தால் காலதாமதம் நடக்கும். 2 கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே அந்த சுக்கிர கிரகத்துக்கு உண்டான தோஷங்கள். இந்த சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இந்த சுக்கிர தோஷம் கண்டிப்பாக வரும். குறிப்பாக 7 இருந்தால் அந்த களத்திர தோஷம் நல்லாவே காமிக்கும். ரொம்ப, அதாவது 30 வயசுக்கு மேலே திருமணம் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அது பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, பையனுக்காக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிர கிரகம் 7ல் இருக்கக்கூடாது. 7ல் இருந்தால் இந்த பிரச்சனை வரும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அதிக பிரச்சனை வரும். அதனால் இந்த சுக்கிர சாந்தி ஹோமம் இப்போ பண்ணுறோம். இவருக்கு இப்போ பண்ண போகிறவருக்கு 7ல் சுக்கிரன் இருக்கார். அதனால் ரொம்ப காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த காலதாமதத்தை சரி பண்ணுறதுக்காக, சுக்கிரனுடைய அனுகிரகம் பெறதுக்காக சுக்கிர சாந்தி ஹோமம் பண்ணுறோம். ஓம் சிவகுந்த மருளாலாபம் தைத்தியானாம் பரமங்குரும் சர்வசாஸ்திரவர்த்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்ஜாயத்மே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத் ஸ்வாஹா.